Hi friends, welcome back to நலமுடன் வாழ. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல் பாதிப்பும் அறிகுறிகளும் பற்றி வாருங்கள் பார்ப்போம். மனித உடலிலேயே கல்லீரல் தான் மிகப்பெரிய உறுப்பு. உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு பல்வேறு முக்கியமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதும் இதுவே. அதில் உடலில் சேரும் டாக்சின்களை வெளியேற்றுவது, செரிமானத்திற்கு தேவையான பித்தநீரை சுரப்பது குறிப்பிடத்தக்கது. எனவே கல்லீரலில் சிறு பிரச்சனை என்றாலும் அதனால் உடலின் பல்வேறு செயல்பாடுகள் பாதிக்கப்படும். அதிலும் கல்லீரலில் உள்ள பிரச்சனை முற்றினால் உயிரை கூட இழக்க நேரிடும். எனவே கல்லீரலில் பிரச்சனை இருந்தால் தென்படும் அறிகுறிகளை ஒவ்வொருவருமே அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒருவருக்கு கல்லீரல் சரியாக செயல்படாமல் இருந்தால் கால்களில் லேசாக வீக்கம் அவ்வப்போது ஏற்படும். எனவே திடீரென்று கால்கள் வீங்கி இருந்தால் உடனே மருத்துவரை சந்திக்கவும். எப்போதும் ஒருவரின் சருமம் மற்றும் கண்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்கிறதோ அத்தகையவருக்கு மஞ்சள் காமாலை காரணமாக பித்தநீர் தேங்கியுள்ளது என அர்த்தம். கல்லீரலில் கட்டிகளானது அவ்வளவு சீக்கிரம் வராது. ஆனால் கல்லீரலானது தீவிரமாக பாதிக்கப்பட்டிருந்தால்தான் கல்லீரலில் கட்டிகள் உருவாகும். உங்கள் கல்லீரலில் கட்டிகள் இருந்தால் வலது பக்கத்தில் அடிவயிற்றுக்கு மேலே வலி எடுப்பதோடு வயிறு உபசத்துடனும் இருக்கும். கல்லீரலை வைரஸ் தாக்கினால் உருவாவதுதான் ஹெப்படைட்டிஸ் எனும் கல்லீரல் அலர்ஜி. உங்களுக்கு கல்லீரல் அலர்ஜி இருந்தால் வாந்தி, சோர்வு, காய்ச்சல், மயக்கம், குளிர் போன்றவற்றை சந்திக்கக்கூடும். ஆல்கஹால் குடிப்பவராக இருந்தால் விரைவிலேயே கல்லீரல் பாதிக்கப்படும். ஆல்கஹால் அதிகம் பருகி கல்லீரல் பாதிக்கப்பட்டிருந்தால் தலை சுற்றல் மற்றும் குழப்பம் அடிக்கடி ஏற்படும். கல்லீரல் சரியாக இயங்காமல் இருப்பின் குமட்டலை சந்திக்கக்கூடும். எனவே உங்களுக்கு அவ்வப்போது குமட்டல் ஏற்பட்டால் உடனே மருத்துவரை சந்தியுங்கள். கல்லீரலில் பிரச்சனை இருந்தால் உங்கள் சிறுநீர் அடர் மஞ்சள் நிறத்தில் வெளிவரும். எனவே இந்த நிலையை நீங்கள் சந்தித்தால் தவறாமல் மருத்துவரை சந்தியுங்கள். நாள்பட்ட சோர்வு கூட கல்லீரல் பிரச்சனைக்கான அறிகுறியே. ஆகவே உங்களுக்கு அடிக்கடி சோர்வு ஏற்பட்டால் மருத்துவரை சந்தித்து முறையான பரிசோதனையை மேற்கொண்டு சரியான காரணத்தை கண்டறியுங்கள். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.